சைன் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தான் துல்கரோட டேட் கிடச்சிது. ஆஃபீஸ்லாம் போட்டு எல்லா ஒர்க்கும் நடந்துட்டுருக்கு, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணுறோம். கரெக்டாக துல்கர் டேட்டு கிடைக்கிற அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு இந்த படத்தை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆஃபீஸு அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டாங்க. டெக்னீஷியன்ஸ் கூட நடிக்க போகிறவங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு இன்னும் 2 மாதத்தில் ஷூட்டிங்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் இல்லை. அப்போது எனக்கு வந்து பக்கபலமாக இருந்தவங்க 2 பேர். ஒன்று குமார் சார், இன்னொன்று வந்து அவர் மூலிமா அறிமுகமான வினோத் சார். அந்த 2 மாதம் நான் யார்கிட்டையுமே சொல்லலை. என் ஃபேமிலிக்கு தெரியாது, என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு தெரியாது, டெக்னீஷியன்ஸுக்கு தெரியாது இந்த மாதிரி படம் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. 2 மாதம் நாங்கள் திரும்ப துல்கர் வர்றதுக்குள்ளே, ஏன்னா இந்த ஹீரோ கிட்ட போயிட்டு இப்போ ப்ரொடியூசர் இல்லைன்னு சொன்னால் உடனே டேட் ஸ்கிப் ஆகிடும், வேறு யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க கூட போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 மாதத்தில் நாங்கள் நிறைய கோத்ரூ பண்ணோம். அப்போ எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது, மிகப்பெரிய பலமாக இருந்தது, மிகப்பெரிய தைரியமாக இருந்தது வினோத் சாரும் குமார் சாரும். இப்போ அதில் வினோத் சார் வந்து ப்ரொடியூசராக இருக்கார்.